தொழில்நுட்பம் அபரிமிதமாக வளர்ந்து வரும் இந்த காலத்தில் AI உலகையே மாற்றி அமைத்து வருகிறது. படங்களை உருவாக்குவது, குரலை போலியாக மாற்றுவது, சினிமா தரத்தில் காட்சிகளை உருவாக்குவது என AI ஒரு மனிதன் செய்ய முடியாத பல விஷயங்களையும் வினாடிகளில் செய்து காட்டுகிறது. AI தொழில்நுட்பம் எல்லோரையும் கவர ஆரம்பித்திருப்பதை மறுப்பதற்கில்லை. அதனை வைத்து தாங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் உருவாக்கி திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள். இறந்து போன தங்களது உறவினர்களை மீண்டும் உயிரோடு கொண்டு வருவது, தாங்கள் விருப்பப்பட்டபடி இடத்தை உருவாக்குவது என அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் சிலர் செய்து வருகின்றனர். AI தொழில்நுட்பம் மனிதர்களின் வேலைகளை எளிமைப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் கலை, கல்வி, மருத்துவம் போன்ற துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் இந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் தவறான கைகளில் போகும்போது நமக்கு தெரியாமலே நம் முகத்தை வைத்து ஆபாச புகைப்படங்கள், போலியான வீடியோக்கள், தவறான புரிதலை ஏற்படுத்தும் காட்சிகள் உருவாக்கப்படுகின்றன. இதில் பிரபலங்கள் தொடங்கி சாதாரண பெண்கள் வரை யாரும் தப்பவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன் AI மூலம் உருவாக்கப்பட்ட ஆபாச புகைப்படங்கள் பல முன்னணி நடிகைகளையும் துன்புறுத்தி உள்ளது. இதில் முக்கியமாக பேசப்பட்டவர் ராஷ்மிகா மந்தனா. கடந்த 2023ஆம் ஆண்டு டீப் ஃபேக் மூலம் அவரை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ வெளியான போது ராஷ்மிகா மந்தனா மிகப்பெரிய அளவில் வருத்தப்பட்டார். தற்போதைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் மிக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எனது பள்ளி கல்லூரி காலத்தில் இந்த மாதிரி வீடியோ வெளியாகி இருந்தால் அதை எப்படி எதிர்கொண்டிருப்பேன் என தெரியவில்லை. நம்மில் பலர் பாதிப்படைவதற்கு முன் அதை தடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார். இதேபோல் AI-யால் உருவாக்கப்பட்ட பிரியங்கா மோகன் புகைப்படம் ஒன்று அச்சு அசல் உண்மையைப் போலவே இருந்தது. அந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக பகிரப்பட்டது. புகைப்படம் நிஜமல்ல, ஆனாலும் அதன் தாக்கம் நிஜமானது என்றும், பெண்கள் மீது நடைபெறும் டிஜிட்டல் வன்முறை இது என்றும், இதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனுபமா பரமேஸ்வரன் கோரிக்கை வைத்திருந்தார். நடிகை கீர்த்தி சுரேஷின் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களும் இணையத்தில் பரவியது. சமீபத்தில் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை கீர்த்தி சுரேஷ், இப்போது இருக்கின்ற பெரிய பிரச்சனை AI தொழில்நுட்பம் என்பது மனிதர்கள் கண்டுபிடித்தது. அது நம்மையே மீறி எங்கேயோ போகின்றது போல் இருக்கிறது. நான் அணியாத ஆடை மற்றும் கொடுக்காத போஸை வைத்து ஒரு புகைப்படத்தை கிரியேட் செய்திருந்தார்கள். அதனை பார்த்து நானே கொஞ்ச நேரம் குழம்பி விட்டேன் என்று கூறியிருந்தார். ஒருவரின் முகத்தையும் உடலையும் வேறு உடலமைப்பில் இணைத்து ஆபாசமான படங்களை உருவாக்க முடியும். நிஜமாக இல்லாத வீடியோவை நிஜம் போல் காட்டலாம். சில நேரங்களில் இத்தகைய படங்களை பார்த்தவர்கள் அது AI-யால் உருவாக்கப்பட்டது என்பதை அறியாமல் நம்பத் தொடங்கி விடுகிறார்கள். இதனால் பாதிக்கப்பட்டவரின் மரியாதையே அடியோடு பாதிக்கப்படும் சூழல் உருவாக்கி உள்ளது. போலி AI படங்கள் ஒரு நிமிடத்தில் உருவாக்கி விடுகிறது. அதே வேகத்தில் அது ஆயிரக்கணக்கான கணக்குகளில் பரவி விடுகிறது. அதை நீக்குவது மிக கடினம். நாளுக்கு நாள் AI-யால் உருவாக்கப்படும் ஆபாச புகைப்படங்களை கட்டுப்படுத்துவது மிக பெரும் சவாலாக மாறி வரும் இந்த சூழலில் நடிகை ராஷ்மிகா மந்தனா தனது X வலைத்தள பக்கத்தில் ஒரு கண்டன பதிவிட்டிருந்தார். உண்மையை உருவாக்க முடிந்தால் பகுத்தறிவு நமது மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறும். AI என்பது முன்னேற்றத்திற்கான ஒரு சக்தியாகும். ஆனால் அதை தவறாக பயன்படுத்துவதும், பெண்களை குறிவைப்பதும் சிலரிடம் ஆழமான தார்மீக வீழ்ச்சியை குறிக்கிறது. இணையம் இனி உண்மையின் கண்ணாடி அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது எதையும் புனையக்கூடிய ஒரு கேன்வாஸ். தவறான பயன்பாட்டிற்கு அப்பால் உயர்ந்த, மிகவும் கண்ணியமான மற்றும் முற்போக்கான சமூகத்தை உருவாக்க AI-யை பயன்படுத்துவோம். மக்கள் மனிதர்களைப் போல செயல்பட முடியாவிட்டால் அவர்களுக்கு கடுமையான மற்றும் மன்னிக்க முடியாத தண்டனை வழங்க வேண்டும் என
அந்த பதிலில் தெரிவித்திருந்தார். அந்த பதிவு சமூக வலைத்தளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.